நேபாளில் கடந்த 2-3 நாளாக என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேயும் அதே விஷயந்தான் நடக்குது. ஆனால் அது யாருக்கும் தெரியல, அதை யாரும் பெருசாக கண்டுக்கல. அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நேபாளில் சோஷியல் மீடியா எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஜென்சிஸ் ரோட்டில் இறங்கி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்தையும் கொளுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக கிடையாது. எதனால் சோஷியல் மீடியா பேன் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேபாளில் கரப்ஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை வந்துட்டு சோஷியல் மீடியா உட்கார்ந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பத்தி நீ அப்புறம் சோஷியல் மீடியால பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சோஷியல் மீடியாவை ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அதாவது ஃபுல்லா அந்த கண்ட்ரில இருந்து பேன் பண்ணிடுறாங்க. அதுல கடுப்பான ஜென்சிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நீ எப்பரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி ஃபர்ஸ்ட் அமைதியான முறையில் தான் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த போராட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நேபாள் ஆர்மி வந்துட்டு சுட்டு கொல்றாங்க. அதுல பயங்கரமா கடுப்பான ஜென்சிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வீடு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே பார்லிமெண்ட் எல்லாத்தையுமே தீ வச்சு கொளுத்துறாங்க. விளைவா என்ன ஆகுது அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஜட்டியோட ஓட ஓடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் பதவி விலகுறான். மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப ஆட்சியவே கமுத்துட்டாங்க. அங்க அப்படியே நம்ம ஊருக்கு வருவோம். இதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. என்ன இது பப்ளிக்கு தெரியாது. இங்க சோஷியல் மீடியால உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு, முக்கியமா எகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டா பேசுறாங்கல்ல ஆளுங்கட்சிக்கு, அவங்களுக்கு இது விஷயம் நல்லாவே புரியும். ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம பேசிட்டோம், இல்ல அவங்க பண்ணக்கூடிய தப்ப நம்ம சுட்டி காமிச்சிட்டோம் அப்படின்னா, சோஷியல் மீடியால பேசுறவங்களுக்கு பின்னாடி இருந்து எவ்வளவு பிரஷர் வருது அப்படிங்கிறது பேசுறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஃபேவரா தான் பேசணும், அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசணும், அவங்களுக்கு வேண்டிங்கிறத மட்டும் தான் நம்ம பேசணும், அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடாது, அவங்க பண்ற தப்புகள் எல்லாம் சுட்டி காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒடுக்குமுறை அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப நேபாள நடந்ததுக்கும் இங்க நடக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூத் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் கீழே கொண்டு வரலாம், எவனை வேணாலும் தூக்கி வீசிட்டு நம்மளுக்கு தேவையான ஆளை நம்ம உட்கார வைக்கலாம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம கிட்ட மாத்தக்கூடிய பவர் இருக்கு. ஆனா நம்மளை பயப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.